ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃபார்ம் ஷீட். ஸோ பிளெயின் ஃபார்ம் ஷீட்டே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அது பேஸில் தான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபோம் ஷீட் மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ண வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி. ஸோ கீழே இப்படி க்ளோஸாக இருக்கட்டும், மேலே கொஞ்சம் கேப் வர மாதிரி, இந்த மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக ரெண்டு சைடும் ஈவனாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டிக்ஸை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதை அப்படியே ஒரு ஸ்டிக்காக எடுத்து அந்த ஸ்டிக்குக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி நம்ம இந்த எல்லா ஸ்டிக்கையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதை ஒட்டி நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இப்போது மீதி சுற்றி எக்ஸ்ட்ரா ஃபோம் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போது இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இங்கே கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை சென்டரில் ஒட்டணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை மேலே ஒட்டிக்க போகிறோம். அடுத்ததாக இன்னும் 2 ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போது இதோடைய கார்னரில் மட்டும் ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைட்லேருந்து இப்படி க்ராஸாக ஒட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்டிக்கில் 2 எண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த சைட் க்ராஸாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு இந்த ஸ்டிக்குக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக் ஒட்டணும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இன்னொரு ஸ்டிக் ஒட்டிடலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஈவனாக இதை இந்த சைடு எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் அப்படி ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். லென்த் 8 சென்டிமீட்டர், அப்புறம் விட்த் 2 சென்டிமீட்டர். ஒரு 3 பீஸ் நம்மளுக்கு தேவை. இப்போது இதில் இப்படி கர்வாக ட்ரா பண்ணிக்க போகிறோம். சும்மா யூ ஷேப் மாதிரி, இன்வெர்டட் யூ ஷேப் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கணும். இதே மாதிரி மற்ற 2 பீசஸ்லையும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா அதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை அது கூட எப்படி ஆட் பண்ணி அப்படியே இதையும் ரோல் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு திரும்ப இன்னொரு பீஸையும் இது கூட சேர்த்து அப்படியே ரோல் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கோம், ரோஸ் மாதிரி. இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த கலர் ஃபோம் ஷீட்டில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லீவ்ஸும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ரெடி பண்ணதை எடுத்துகிட்டு அதில் இந்த லீவ்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதை சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ்லேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இதை இந்த ஸ்டிக்குக்கு மேலே இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ கேப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறமா மேல் ரோலை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சைடில் கேப் இருந்ததால் நான் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணி அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஒட்டிக்கலாம். அப்புறம் ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டின் ரிப்பன் இல்லை த்ரெட் எடுத்து அது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே ஃபோம் ஷீட்டே குட்டி பீஸஸாக கட் பண்ணி அதையும் மேலே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னா நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.